Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் அப்படின்னா என்ன, அப்புறம் உங்களோட வெப்சைட் மொபைல் ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த வீடியோ தான் டெக்னிக்கல் எஸ்இஓவில் லாஸ்ட் வீடியோ. ஸோ அடுத்து வர 15 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓவில் வரும். இது எல்லாமே பேக்லிங்க் கிரியேஷனுக்கான வீடியோஸாக இருக்கும். சரி வாங்க இப்போ இந்த டாபிக் உள்ள போவோம். ஸோ வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் வெப்சைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாட்டிக் வெப்சைட், அப்புறம் ரியாக்ட், ஆங்குலர், இந்த மாதிரியான அப்ளிகேஷன் பேஸ்ட் வெப்சைட்ஸ், அப்புறம் இ-காமர்ஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய டைப் வெப்சைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்ஸ்க்கான யூசர் ஃபோனில் இருந்தோ டேப்லெட்ல இருந்தோ பார்க்குறாங்க அப்படின்னா அது ப்ராப்பராக அவங்களுடைய ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகி ஈஸியாக அந்த வெப்சைட்டை யூஸரால் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைனில் அந்த வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதில் இருக்கிற கண்டென்ட் ஈஸியாக சர்ச் என்ஜினில் ரேங்க் ஆகிடும். ஏன் அப்படின்னா கூகுள் 2015 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிற கீவேர்டுக்கான வெப்சைட் வெல் மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்டாக இருக்கும்போது அந்த கீவேர்டுக்கான ரேங்கிங்கை கூகுள் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த கீவேர்டுக்கான ரேங்கிங் கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸில் ஒரு பெட்டரான பொசிஷனில் இருக்கும். அதே மாதிரி அந்த வெப்சைட் ஸ்பீடாகவும் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைனில் இருக்கும்போது யூஸரால் அந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பேஜுமே விசிட் பண்ணி ரீட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஒரு யூசர் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகும்போது ரொம்ப ஸ்லோவாக அந்த பேஜ் லோட் ஆச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அந்த யூசர் உங்களுடைய வெப்சைட்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு யூசரோட ரிடென்ஷன் ரொம்ப நேரம் அந்த வெப்சைட்டில் இருக்கணும் அப்படின்னா அப்போ அந்த வெப் பேஜஸ்க்கான டிசைன் சிம்பிளாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் ஆகிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த யூசர் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த யூசர் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணுறதுனால கூகுள் ரெலவெண்ட்டான கண்டென்ட் தான் அந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணி அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிற கீவேர்டுக்கு ஒரு பெட்டரான ரேங்கிங்கை சர்ச் ரிசல்ட்ஸில் கொடுப்பாங்க. இது கண்டினியூஸாக நடக்கும்போது உங்களுடைய கீவேர்டுக்கான பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டாப் பொசிஷன்ஸ்க்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஏன் ஒரு வெப்சைட் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து எப்படி இந்த மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட்டை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு கூகுள்லேயே நம்மளுக்கு அஃபிஷியலாக மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் டூல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் சர்ச் கன்சோலில் இன்டெகிரேட் ஆகிருக்கிற ஒரு டூல். அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் பேஜ் ஸ்பீட் இன்சைட். ஸோ அதை வச்சும் நீங்கள் மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் பிங்கோ நம்மளுக்கு இந்த மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ் டெஸ்ட் டூலை வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெப்சைட் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அவங்க அங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரோம் எக்ஸ்டென்ஷன். இது கம்ப்ளீட்டாகவே மேனுவல் ஒர்க் தான். இதில் மொபைல் சிமுலேட்டரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேஜாக விசிட் பண்ணி அதில் இருக்கிற லிங்க்ஸ் இல்லைனா பட்டன்ஸ் இதெல்லாமே யூஸரால் ஈஸியாக கிளிக் பண்ணுற சைஸில் இருக்கா, அப்புறம் ஃபார்ம்ஸ், அப்புறம் ட்ராப் டவுன்ஸ், ஸோ இதெல்லாமே யூஸரால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேனுவலாக டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். சரி வாங்க இப்போ கூகுள் சர்ச் கன்சோலோட மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ் டெஸ்ட் அதுக்கப்புறம் பிங்கோட மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ் டெஸ்ட்டை வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இதுக்கு ஆல்ரெடி நான் கூகுள் சர்ச் கன்சோலோட மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் டூலை வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்னோட வெப்சைட் simplified-elearning.in அப்படின்ற ஒரு யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ டெஸ்ட் யூஆர்எல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ இதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. பேஜ் இஸ் யூசபிள் ஆன் மொபைல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் கம்ப்ளீட்டாகவே மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்கேஸ் நீங்கள் கொடுத்த யூஆர்எல்ல ரெஸ்பான்சிவ்னஸ் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதையும் இங்கே காட்டுவாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வேற ஒரு யூஆர்எல்ல டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக கூகுள் சர்ச் கன்சோலோட மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் உங்களுடைய வெரிஃபை பண்ண கூகுள் சர்ச் கன்சோல் அக்கௌண்ட்டுக்குள்ளே போங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னோட அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மொபைல் யூசபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பேஜ் ரெஸ்பான்சிவ்னஸ் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த இடத்துல அதுக்கான கவுண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி எந்த பேஜில் அந்த இஷ்யூ இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து மைக்ரோசாஃப்ட் பிங்கோட மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ் டெஸ்ட் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு blog.simplified-elearning.in அப்படின்ற ஒரு யூஆர்எல்ல காப்பி பண்ணிக்கிறேன். இது என்னோட பிளாக்கான சப்டொமைன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ அனலைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மெத்தட். மேனுவல் மெத்தடுக்கு நம்மளுக்கு இந்த குரோம் எக்ஸ்டென்ஷனை நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் மொபைல் சிமுலேட்டர் குரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படி நீங்கள் தேடினாவே இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்காங்க. இப்போ எந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிவ்னஸ் இஷ்யூவை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இப்போ இந்த இடத்துல இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் மொபைல் வெர்ஷனை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நிறைய டிவைசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஈவன் டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க, மேக் புக், இந்த மாதிரி நீங்கள் எல்லா டிவைசஸ்லையும் நீங்கள் மேனுவலாக செக் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் கேலக்ஸி டேப் கொடுக்குறேன்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டேப்லேயே இந்த வெப்சைட் ப்ராப்பராக ரெஸ்பான்சிவாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக டெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நோட் பண்ணி அதை உங்களுடைய டெவலப்பருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து ஒரு வெப்சைட் ரெஸ்பான்சிவாக இல்லை அப்படின்னா எந்த மாதிரியான எரர் ரிப்போர்ட் வந்து கூகுள் சர்ச் கன்சோல் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வெப்சைட்டில் ஒரு சில மாடிஃபிகேஷன் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாடிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிற மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெப்சைட் நான் ஆல்ரெடி கூகுளோட மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட்டில் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்மாலாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இருக்கு. ஏன்னா என்னோட டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் 12 தான் கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக ஹியூமன் ரீடபிள் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் சைஸ் கிடையாது. அடுத்து கண்டென்ட் வைடர் தென் ஸ்க்ரீன், அதாவது மொபைல் ஃபோனில் உங்களுடைய கண்டென்ட் ரைட் டு லெஃப்ட் வந்து போகவே கூடாது. அடுத்து கிளிக்கபிள் எலமெண்ட் டூ க்ளோஸ் டுகெதர் அப்படின்னு இருக்கு. அதாவது 2 பட்டன் கிளிக்குங்க ரொம்ப க்ளோஸாக கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு யூசர் அவங்களுடைய ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அது தவறுதலாக வேற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இஷ்யூ இப்படி தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நீங்கள் உங்களுடைய வெப்சைட் டெவலப்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன் கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.